நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் பார்த்துருக்கோம். இருந்தாலும் 2020 முதல் அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவோட L7. இதோட அன்பாக்சிங் அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதாவது இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து என்னென்ன திங்ஸ் வருதுங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இதை நாசுக்காக வெளியே எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸையும் பிரித்து காமிக்கிறேன். குட்டி பாக்ஸை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் இருக்குது. சார்ஜிங் கேபிள் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் இதை தவிர யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி ஆக்டிவேஷன் கார்டு இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்சை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, அதாவது ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது. விலை உயர்ந்த வாட்சை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஹெட் எந்த மாதிரி இருக்குமோ அதே ஹெட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. 1 by 1 காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு பிடித்தமான ஹெட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை தவிர கஸ்டமைஸ்டு ஹெட்டும் நீங்கள் உருவாக்கிக்கலாம். அதாவது உங்களுடைய ஃபோட்டோவை கூட நீங்கள் ஹெட்டாக பயன்படுத்திக்கலாம். அது கொஞ்சம் ஒரு பெரிய டஃப் டாஸ்க்கு. அதாவது பூட் பண்ணக்கூடிய டைமில் ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஃபேஸை வாட்சாக டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். பூட்டிங் டைமில் அதை இன்ஸ்டால் பண்ணணும், அதை லோட் பண்ணி விடணும். இந்த மாதிரி டஃப் டாஸ்க் இருக்குது. பட் அந்த ஆப்ஷனும் இதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதை தவிர என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது வாட்ச் அவுட்டரோட ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ எல்லாமே உங்களுக்கு இதில் சிராக்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்த வேண்டியதில்லை. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னா இதில் டயலர் கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய 10 டிஜிட் மொபைல், அதாவது யாருக்கு ஃபோன் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் டயல் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா நீங்கள் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் கால் லாக், உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாமே இங்கே கால் லாகில் போனீங்கன்னா தெரிய வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோன் புக் அக்சஸ் எல்லாமே இங்கே கிடச்சிடும். எல்லா கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் மெசேஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் மெசேஜ், அவுட் கோயிங் மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் மெசேஜுக்குள்ளாடி போனீங்கன்னா. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் இங்கே கிடச்சிடும். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஸ்லீப் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்களோ எல்லாமே இது மூலிமா செக் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் ரேட் மானிட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட் மானிட்டரில் இங்கே ஒரு சிறிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஐஆர் வியரிங் டிடெக்டர் அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் வாட்சை கையில் எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கையில் கெட்டுங்கிற அலர்ட் காமிக்காது, வேல்யூ மட்டும் காமிக்காமல் இருக்கும். கையில் கெட்டும்போது உங்களுக்கு வேல்யூ காமிக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா இசிஜி செக் பண்ணிக்கலாம், ப்ளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணிக்கலாம், ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்க்கலாம். தென் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிமோட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். அதாவது எம்ஐ பேண்டில் வர மாதிரி. அதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்கன்னா வாட்சை 2 டேப் பண்ணால் போதும். அதாவது ஒரு டேப் பண்ணால் போதும், ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ இதை பீடோமீட்டராக பயன்படுத்திக்கலாம். மியூசிக் கண்ட்ரோல் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா இப்போ ஃபார்வர்ட் பண்ணணுன்னாலும் சரி தான், பாஸ் பண்ணாலும் சரி தான், எல்லா கண்ட்ரோலும் இந்த வாட்ச்லேயே வந்துடும். எம்ஐ பேண்ட், ஹானர் பேண்ட் ஃபைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ உங்கள் மொபைல் ஃபோனை எங்கேயாவது மறந்து வச்சுட்டிங்கன்னா கூட இதை 2 டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகும், உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம். தென் மோஷன் செட்டிங்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூட்டிலிட்டி அப்ளிகேஷன், டூல்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, நார்மல் ஸ்மார்ட் வாட்ச். இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 9,000 இல்லைனா 15,000, 13,000 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சை வாங்கிக்கோங்க. அதை விட கம்மியான பட்ஜெட்டில் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும். 5,000 ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச் சொல்லுவாங்க. அதை வாங்கினீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ தான். ஏன்னா என்னுடைய நண்பர்களை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. கூடி போனால் 2 வாரம் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் போயிடும். அதாவது அனுபவத்தை தான் நான் பேசுகிறேன். இன்னொரு விஷயம், இந்த வாட்சில் உங்களுக்கு பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் லெவலில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ச் ஒரு நாள் கூட பேக்கப் தாங்காது. ஒரு நாளே உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். இப்போ பிரைட்னஸ் 1 இல்லைனா 2 லெவலில் வச்சிங்கன்னா 3 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இதில் பெருசான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்குது. தென் ஸ்ட்ராப் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ரிச் ஃபீலை கொடுக்குது. அதாவது விலை உயர்ந்த ஸ்மார்ட் வாட்சை மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அவ்வளோதான். இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ உங்கள்கிட்ட எல்லாமே நேர்மையாக ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறமா இந்த வாட்ச் உங்களுக்கு தேவைப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா அதிகம் சேல்ஸ் ஆனால் பெஸ்ட்டான 2 ஸ்மார்ட் வாட்சோட, அதாவது 2 ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்சோட பை லிங்கும் கீழே கொடுக்குறேன். அதை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.
இப்போ கம்மி பட்ஜெட்டில் இப்போ 6000 ரூபாய் 5000 ரூபாய் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு வீணாக போயிடும். அது தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் சிலர் டிஎஸ்எல்ஆர் கேமரா பற்றி ரிவ்யூ பண்ண கேட்டிருந்தாங்க. பட் அவ்வளோ பட்ஜெட், அதாவது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பட்ஜெட் இப்போ ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட். ஸோ அது வாங்குறதுக்கு இப்போ என்கிட்ட காசு இல்லை. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. டிஎஸ்எல்ஆரோட ரிவ்யூ அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.